அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும், மேலும் சதயம் நட்சத்திரத்தின் குணநலன்கள் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் என்ன நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திரத்தின் வரிசையில் 24வதாக வருவது சதய நட்சத்திரம். ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சதயம் நட்சத்திரம் சோழ பேரரசர் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரமாகவும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுபவராகவும் இருப்பீங்க. மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் கொண்டு இருப்பீங்க. அன்புக்கும் அடிபணியும் நீங்கள் அதிகாரத்துக்கு பணிய மாட்டீங்க. உங்களை கண்டால் எதிரிகளும் அஞ்சி நடுங்குவாங்க. கடல் கடந்து பயணம் மேற்கொள்வதில் விருப்பமுள்ளவங்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு இருப்பீங்க. ஆலய பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் வாய்ப்பும் அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் அவர்களால் ஆதாயமும் பெறுவீங்க. இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவீங்க. துர்க்கையின் அருளை பரிபூரணமாக பெற்றிருப்பீங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும்னு விருப்பப்படுவீங்க. மற்றவர்களும் அப்படி நடக்கணும்னு வலியுறுத்துவீங்க. பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டு இருப்பீங்க. உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்வீங்க. சொன்ன வார்த்தையை பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. சகோதர சகோதரிகளிடம் பாசத்துடன் நடந்துக்குவீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைக்கும் முக்கியத்துவம் தருவீங்க. பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீங்க. நீதித்துறையில் சிறந்து விளங்குவீங்க. பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. பேச்சினாலேயே மற்றவர்களை கட்டி போட்டுருவீங்க. எப்போதுமே பல்துறை வித்தகர்களை உடன் வச்சிருப்பீங்க. அவர்களின் துணையுடன் அரிய பல சாதனைகளை செய்வீங்க. மேலும் சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களின் குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திர அதிபதி ராகு, ராசி அதிபதி சனி, நவாம்ச அதிபதி குரு. சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பல துறைகள்லையும் விஷய ஞானம் உள்ளவங்க. அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பவர்களாகவும் இருப்பீங்க. கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் மனப்பாங்கின்படி கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை தேத்துவீங்க. ஒன்றை சாதிக்கணும்னு நினச்சிட்டா விடாமல் முயற்சி செஞ்சு சாதிச்சிடுவீங்க. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு காணப்படுவீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீங்க. அவர்கள் சொல்லும் வாக்கை தெய்வ வாக்காக மதித்து நடந்துக்குவீங்க. இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருக்கிறத கொடுத்து மகிழ்வீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க. நட்புக்கு மரியாதை தருவீங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் நாசுக்காக சுட்டி காட்டி திருத்திடுவீங்க. மேலும் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால கவனத்தை தொழிலில் மட்டும் செலுத்தினா தேவையற்ற சங்கடத்திலிருந்து தப்ப முடியும். புதியதாக சொந்த தொழில் செய்யும் முயற்சியை ஒத்தி வச்சுடுங்க. வாழ்க்கை துணையின் ஏற்ற வேலை கிடைக்கும். சிலரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடையாகலும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளின் விசாரணை தாமதமாகும். வாழ்க்கை துணைக்கு தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். சுப செலவுக்கான கடன் பெற நேரலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடங்கள்லாம் இந்த வாரம் தீரும். நிலம், தோட்டம், வாகனம் வாங்கும் எண்ணம் கைக்கூடி வரும். திருமணம் நிச்சயமாகும். வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் சென்று பிழைக்கும் எண்ணம் தோன்றும். இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் என நிம்மதியை தேடும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. தை மாத பஞ்சமி திதியில வராகி அம்மனை நீங்கள் வழிபடுங்க. மேலும் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வாரம் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இந்த வாரம் குணமாகும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுங்கிறதால பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. 3வது நபர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறத கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அது ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட அதனால் நன்மையே ஏற்பட போகுது. சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்துக்குவாங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சகோதர வகையில் எதிர்பார்த்த பண உதவி இழுபறிக்கு பிறகு நாடி கிடைக்கும். மேலும் அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர்.
மேலும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கலாம். சிலர் இடங்களில் வேலையில் பொறுப்புகள் அதிகம் இருக்கும். சில இடங்களில் வேலை சுமை கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பாராட்டுகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைச்சபடி நல்லபடியாக நடந்தேறும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பணவரவு கிடைக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனுசரணையான சூழ்நிலை இருக்க போகுது. பதவி மாற்றம், ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பம் வெற்றி தரும். வியாபாரத்தில் ஆர்வமாக கவனத்தை செலுத்தும் நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் குதூகலம் ஏற்பட்டு கலகலப்பு உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குடும்பத்துக்கான பணவரவு அதிகரிக்கிறதுல ஆர்வம் செலுத்தணும். நீங்கள் கலைத்துறையினர் வருமானத்தை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க. புதிய முதலீடுகளை நம்பிக்கையாக செய்யலாம். நீங்கள் மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறதால இழுபறியாக இருந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணும். இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் பக்குவமாக நடந்துக்கணும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் 16, 20. சந்திராஷ்டமம் கிடையாது. வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான். மேலும் இந்த வாரம் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும். மன துணிவு உண்டாகும். எதையுமே வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் செலவுகள்லாம் அதிகரிக்கும். தடை தாமதம் விலகும். மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துறதை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு காணப்பட போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்பட போகுது. பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். நினைத்ததை நடத்தி முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சொத்து பிரச்சனைகள் தீர்வு பெறும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும். சரக்குகளை கையாளும் போது கவனமாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதாக இருந்தாலுமே வேகத்தை காண்பீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும். அது தொடர்பான பணிகளையும் ஈடுபடுவீங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்பட போகுது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக தேவையானவற்றையெல்லாம் செய்ய போகிறீங்க. காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாக போகுது. மனசில் ஏதாவது கவலை இருந்து வரும். மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க. நீங்கள் புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களின் மதிப்பு கூடும். பாராட்டும் கிடைக்கும். மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். மேலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன் சஞ்சரிக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் குடும்ப சொத்துக்களையும் விற்கும் நிலைமைகளை சரி செய்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும். மேலும் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும் போகுது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட போகிறீங்க. சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலமாக இந்த வாரம் அமையப் போகுது. அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிப்பீங்க. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. நீங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பாங்க. புதிய பதவி அல்லது பரப்புகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்பட போகிறாங்க. மன திருப்தியோட காரியங்களை செஞ்சு சாதகமான பலனை பெற போகிறீங்க. பயணம் செல்ல நேரலாம். உங்களுக்கு பெரும்பாலான கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதால நிதானமாக செயல்படுங்க. அதுதான் நல்லது. புதிய முதலீடுகளை முடிந்தவரை தவிர்த்தெடுக்கிறது நல்லது. வீண் அலைச்சல், செலவு, உடல்நிலையில் பாதிப்புன்னு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை ரொம்ப அவசியம். மேலும் இந்த வாரம் சுகமான சுற்றுலா பயணங்களால் மனசில் மகிழ்ச்சி பொங்க போகுது. பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு தாய் மாமனுக்கு நன்மை ஏற்பட போகுது. சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்க போகுது.
அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் வீண் செலவு உண்டாக்கும். உங்களுக்கு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுறதுல பின்னடைவு ஏற்படும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. மேலும் வியாபாரத்தில் இருந்து சுமூகமான நிலை மாறப்போகுது. எதிர்ப்பும் போட்டியும் அதிகரிக்கும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் அதுக்கான செலவு காத்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தினரும் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் பேசுவாங்க. மேலும் இந்த வாரம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு சுப செய்திகளால் மனம் மகிழ போகுது. வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்க போகுது. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் விதமாக உங்களுக்கு அமையும். மதிப்பும் கௌரவமும் உயரும். குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுதிறன் உங்களுக்கு கூட போகுது. பூமி வீடு மூலம் லாபம் ஏற்பட போகுது. பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப அமைதியும் ஏற்படும். மேலும் பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள்லாம் நீங்கும். மனோதைரியம் கூடும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.